பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு 3 பேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறவங்க, ஆப்பர்ச்சுனிட்டியை கெடுக்கிறவங்க, ரிஸ்க் எடுக்கிறவங்க. ஸோ இந்த 3 பேர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்க எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு, இவங்களை வச்சு நான் என்ன பண்ணேன் அப்படின்றத பற்றி பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ரக்லன். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஒரு புது இனிஷியேட்டிவ் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். எக்ஸ்பர்டைசர் அகாடமியில் நம்ம தமிழ் பசங்க யாரெல்லாம் ரொம்ப டேலண்டடாக டெக்னிக்கலாக ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க, டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்களோ அவங்கள வச்சு அந்த டெக்னிக்கல் ஏரியாஸில் ஒரு பர்டிகுலர் கோர்ஸ் கிரியேட் பண்ணுறோம். அது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே ஒரு ப்ரைஸில் சப்ஸ்கிரிப்ஷனில் அக்சஸ் பண்ணலாம். எப்பவுமே அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும், தனித்தனி கோர்ஸாக இருக்கும், ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இப்போ இனிஷியல் ஆஃபரிங்காக அது எல்லாத்தையுமே ஒரே ப்ரைஸில் கொடுக்குறோம். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். எக்ஸ்பர்டைசர் அகாடமியில் அது இருக்கு. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே 3 விஷயம் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தான் தெய்வம். வாய்ப்பு கொடுத்ததுனால தான் எனக்கு வாழ்க்கையே இருக்கு. வாய்ப்பு இல்லைன்னா வாழ்க்கையே கிடையாது. ஸோ அதனால என் ஆஃபீஸில் யாராவது ஒருத்தங்க ஆப்பர்ச்சுனிட்டியை துச்சமாக நினைக்கிறாங்க, இது சின்ன கிளைண்ட் தானே, இது சின்ன ப்ராஜெக்ட் தானே, இது கம்மி பேமெண்ட் தானே, கம்மி பில்லிங் தானே, இந்த வார்த்தையெல்லாம் எனக்கு கேட்டால் சுத்தமாக பிடிக்காது. முக்கால்வாசினா ரொம்ப கூல் தான், ரொம்ப சில்டாக தான் இருப்பேன், டென்ஷன்லாம் ஆகவே மாட்டேன். பட் இந்த 3 விஷயத்தில் யாராவது ஒருத்தங்க தப்பு பண்ணா அப்படின்னா எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும் கைஸ். ஏன்னா கிடைக்கிறதுக்காக எத்தனையோ பேர் தவம் எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதா, லைஃப்ல நம்ம ப்ரூவ் பண்ணிட முடியாதா, உழைக்கிறதுக்கு ரெடியா இருந்தோம், ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் எத்தனையோ பேர் அவங்க வாழ்க்கை இல்லாமல் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்தது நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி. இனிமேல் நல்ல வாழ்க்கை கிடைக்கிறதுக்கும் நம்மளுக்கு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்மளுக்கு கொடுக்க போகுது. ஸோ அதனால அதை ஒரு கோல்டன் திங். அண்ட் ஆக்சுவலி சில பேர் என்னோட ப்ரீவியஸ் பார்ட்னர்ஸே சில பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி, இதுக்கு கிட்ட எவ்வளோ தடவை கால் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 2011-12 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு SEO ஒர்க்காக இருக்கட்டும், ஒரு லோகோ டிசைனாக இருக்கட்டும், சின்ன ஒர்க்கு தான், அது 5000 10,000 தான் இருக்கும். பட் இருந்தாலும் மெனக்கிட்டு கிட்டத்தட்ட 20 தடவை 30 தடவை கால் பண்ணுவேன். எனக்கு டைம் கிடைக்கிறப்பலாம் அந்த எப்படியாவது அந்த லீடு க்ளோஸ் பண்ணிடக்கூடாதா, ஏன் அந்த லீடு இன்னும் நம்மளுக்கு வரல, அவருக்கு இப்படி தான் அந்த ஒர்க் பண்ணி அவனை ஏன் நம்மள்ட்ட கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னன்னா நம்மளுக்கு மேபி ஒரு 10,000 rupees இருக்கும். பட் அவர் ஒரு பிசினஸ் ஓனர், அவருக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கும். அது மூலியமா நம்மளுக்கு இன்னொரு பெரிய ப்ராஜெக்ட் ஏதோ ஒரு ரெஃபரல் மூலியமா வரும். வேர்ட் ஆஃப் மவுத்தில் தான் இத்தனை நாள் என் கம்பெனிஸ் ரன் பண்ணிருக்காங்க. அதாவது வெர்ச்சுவல் டெக்னாலஜிஸ் எஸ்பெஷலி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஆட் கேம்பெயினே கிடையாது. இது வரைக்கும் ஆட் கேம்பெயினே பண்ணது கிடையாது. நம்ம லீட் ஜென்ரேஷன் சொல்லிட்டு ஒரு லீட் ஜென்ரேஷன் கம்பெனி வச்சது கிடையாது. சேல்ஸ் டீமே கிடையாது, சேல்ஸ் மார்க்கெட்டிங் டீம் எதுவுமே கிடையாது. SEO மட்டும் ஒரு காலத்தில் பண்ணிருந்தோம். ஸோ அதுவும் பண்ணுறது இல்லை. ஸோ பிரிட்டி மச் கம்ப்ளீட்டாக வேர்ட் ஆஃப் மவுத்தில் தான் 2011 கிட்டத்தட்ட 2025 வரைக்கும் அந்த கம்பெனி ரன் பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கிறப்ப எனக்கு அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட். அண்ட் செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கெடுக்கிறவங்க. அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாதவங்கள்ட்ட தான் போய் கேட்கணும். வாய்ப்பே கிடைக்காதவங்கள்ட்ட தான் அந்த வாய்ப்போட வேல்யூ என்னன்னு தெரியும். அப்படி இருக்கிறவங்கள்ட்ட போயிட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வச்சுக்கிட்டு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, அதில் கஷ்டம் இருக்க தான் செய்யும். எல்லா கிளைண்ட்கிட்டும் சம்டைம்ஸ் சண்டை போடுவாங்க, ஏதோ பிரச்சனை வரதான் செய்யும். பட் இருந்தாலும் அதில் சும்மா முகத்தை காட்டுறது, மீட்டிங்கு பின்னாடி இந்த கிளைண்ட்டை கிண்டல் பண்ணுறது, அவனை இவனேன்னு சொல்றது, இதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, இன்னைக்கு நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க, உங்களை மரியாதையா வாங்க உட்காருங்கன்னு சொல்றாங்க, தண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க சம்பாதிக்கிறீங்க, ஒரு வேலையில் இருக்கிறீங்க, உங்களுக்குன்ட்டு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு அப்படின்றது காரணம் உங்களுக்கு இது வரைக்கும் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ அதை உதாசீனப்படுத்துறது, துச்சமா நினைக்கிறது, இது என்ன, இது இல்லைன்னா இந்த கம்பெனி இல்லைன்னா எனக்கு இன்னொரு கம்பெனி இருக்கு அப்படின்ற ஆட்டிடியூட் இருக்கிறவங்க அவங்களாம் ரொம்ப நாள் எங்கிட்ட சர்வைவே பண்ண முடியாது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கெடுக்கிறது அப்படின்றது அது எந்த அளவுக்கு நான் சீரியஸா எடுத்துப்பேன் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஒரு கிளைண்ட் எங்களை விட்டு போயிட்டாங்க அண்ட் வேற ஒரு கம்பெனி கிட்ட சீப்பர் காஸ்ட்டுக்காக போயிட்டாங்க. அண்ட் எங்களோட காஸ்ட்டும் ரொம்ப காஸ்ட்லாம் கிடையாது. பட் அந்த கிளைண்ட் போனதுக்கு அப்புறம் எனக்கு அது என்ன ரீசன் அப்படின்றத எனக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக அந்த கிளைண்ட் இங்க சிட்னி வரப்ப கால் பண்ணி அவங்களுக்கு ஒரு டின்னர் மாரி ஒன்று அரேஞ்ச் பண்ணி அங்கே போய் பார்த்து, சிட்னியில் போயிட்டு அவங்கள பார்த்து அதை பேசிட்டு லெட் இட் பி அ வெரி குட் சென்ட் ஆஃப். நம்ம 3-4 வருஷம் நம்ம ஒர்க் பண்ணோம், நிறைய விஷயம் நம்ம பேசியிருக்கிறோம், நிறைய விஷயம் லேர்ன் ஃப்ரம் ஈச் அதர். லெட் இட் பி அ சென்ட் ஆஃப். ஐ வாண்ட் யூ டு ரிமெம்பர் தட் திஸ் இஸ் த கம்பெனி தட் யூ ஒர்க்ட் அண்ட் திஸ் இஸ் அ கம்பெனி தட் யூ வில் ரிமெம்பர். ஏன்னா அவர் ஒரு பெரிய CEO, அவருக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கும். ஹி வாஸ் லைக், அவர் என்ன லிங்க்டின்ல ஆட் பண்ணாரு. அதுக்கப்புறம் லிங்க்டின்ல இன்னும் ஃப்ரெண்டாக இருக்கிற அப்போ மெசேஜ் அனுப்புவார். நம்மளுக்கு அப்பப்போ ரெஃபரலும் வரும். கர்டன் இன்ஸ்டியூட்னு சொல்லிட்டு ஒரு இதில் பண்ணோம், ஒரு மைனிங் கம்பெனிக்கு ப்ராஜெக்ட் பண்ணோம். அதெல்லாம் அவர் ரெஃபர் பண்ணி தான் பண்ணோம். ஏன்னா எங்களோட ஏரியா கொஞ்சம் நீஷாக இருக்கும். இன்ஜினியரிங், மைனிங், இது ரிலேட்டடாக சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்லாம் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால அந்த மாதிரி ஒர்க் அவருக்கு ரெஃபர் பண்ணார். அதே மாதிரி இன்னொரு தடவை ஒரு ப்ரொபோசல் அனுப்புகிறோம். அது ஒரு பெரிய CEO. அந்த CEOக்கு நான் அனுப்புகிறேன். என் கூட அக்சென்ச்சரோ TCSோ அந்த மாதிரி 2-3 கம்பெனி சேர்ந்து அனுப்புகிறாங்க. எங்கள் ப்ரொபோசலை தாண்டி அவங்க ப்ரொபோசல் செலக்ட் ஆகுது. இதே மாதிரி 2-3 சிச்சுவேஷன்ஸில் TCS விப்ரோ தாண்டி நாங்கள் எடுத்துருக்கிறோம், ஒர்க் எடுத்துருக்கிறோம். வுட் சைடில், NBNல இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு நாங்கள் ஒர்க் பண்ணோம். NSW ஹெல்த், இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு நிறைய பெரிய ஒர்க்லாம் எடுத்து பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்போ அந்த ஒர்க் எடுக்கல அப்படின்னோடனே எனக்கு என்னது நம்ம ப்ரொபோஸ் எப்பவுமே என்னோட க்ளோஷர் ரேட் க்ளோஸ் டு 97%. நான் ஒரு மீட்டிங் போனோன்னா முக்கால்வாசி அந்த ப்ராஜெக்ட் க்ளோஸ் பண்ணிடுவேன். ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த கிளைண்ட் கிட்ட மீட்டிங் பண்ணியாச்சு அண்ட் ஸ்கோப் எல்லாத்தையும் கிளியராக அண்டர்ஸ்டுட் பண்ணியாச்சு. அவங்களுக்கு ஃப்ளோ டயக்ராம் எல்லாத்தையும் நான் போட்டு காமிச்சாச்சு. கம்ப்ளீட் காஸ்ட் கால்குலேஷன் எல்லாமே ஒரே நாளில் நான் அவ்வளோ குயிக்காக
குயிக்காக ரெஸ்பாண்ட் பண்ணனே, ஏன் வந்து எனக்கு அந்த ஒர்க்கு கிடைக்கல அப்படின்றது எனக்கு ஆக்சுவலி தெரிஞ்சாகணும். ஸோ அதுக்கான என்ன பண்ண அந்த கிளைண்ட்டுக்கு வந்து $100 ஒரு கிஃப்ட் கார்டு அமிச்சோன்னே அந்த கிளைண்ட் இமீடியட்டாக கால் பண்ணி, ராகுல் இஸ் இட் a mistake that you sent me அப்படின்னு சொல்லி கேட்டார். நோ ஆக்சுவலி this is for you. எதுக்கு இதை நான் அனுப்புகிறேன் அப்படின்னு, I know that you picked another company, congratulations and all the best for that, but I just want to know why you didn't pick us. அதுக்கு நீ $100 அமிச்சியா? வெரி ஸ்ட்ரேஞ்ச், நோ ஒன் ஹேஸ் எவர் டன் டு மீ. நானே யாருக்கும் பண்ணதில்லை, எனக்கு யாரும் பண்ணதில்லை. எதுக்கு இவ்வளோ சீரியஸ் எடுத்துக்கிறேன் நீ இந்த விஷயத்தை? இட்ஸ் ஜஸ்ட் உனக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காமல இருக்க போகுது அப்படின்னு சொன்னேன். நோ இட்ஸ் நாட் தட். ஏன்னா அந்த கிளைண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா நம்மளுக்கு அது ஒரு $1 million ப்ராஜெக்ட்னு வச்சுக்கோங்களேன். பட் இதே மாதிரி இன்னொரு $1 million ஆப்பர்ச்சுனிட்டி நான் மிஸ் பண்ணிடக்கூடாது. எனக்கு வந்து இதில் எந்த விஷயத்தில் வந்து தே பீட்டர்ஸ், எந்த விஷயத்தில் தே ஆர் காம்படிட்டிவ் தானஸ் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சாகணும். எனக்கு ஒரு நல்ல ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க, இதுலேருந்து நான் லேர்ன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. ஹி வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட். அப்போ வந்து எனக்கு உட்காந்து டீட்டெயில்டாக சில விஷயம்லாம் சொன்னார். ஸோ ஒரு சில விஷயங்கள் என்ன சொன்னார் அப்படின்னா வந்து, ஒரு மெயின் ரீசன் வந்து யூஆர் அ ஸ்மால் கம்பெனி. ஸோ அவங்க வந்து ரொம்ப பெரிய கம்பெனி, ப்ராஜெக்ட்ல ஏதாவது ஒரு இஷ்யூஸ் அண்ட் அதில் வந்து பெனால்ட்டி கிளாஸஸ்லாம் இருந்துச்சு. ஸோ பெனால்ட்டி கிளாஸஸ் வந்து ஐ நோ தட் யூ டோன்ட் அக்செப்ட் அண்ட் பட் அந்த கம்பெனி வந்து பெனால்ட்டி கிளாஸ் வந்து மெயினாக அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதாவது டிலே ஆச்சு அப்படின்னா வந்து அந்த கம்பெனி வந்து ப்ராஜெக்ட் பில்லிங் ரெடியூஸ் பண்ணிப்பாங்க, இல்லைனா சம்டைம்ஸ் பே கூட பண்ணுவாங்க. பட் நீ வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கல. முக்கால்வாசி வந்து அந்த பெனால்ட்டி கிளாஸ் நான் எப்பவுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து கிளைண்ட் வந்து ஏதோ ஒரு ஸ்கோப் கிரீப் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு டிலே பண்ணுவாங்க, கடைசியாக பிளேம் நம்ம மேலே வந்துருவாங்க. எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க. நம்ம வந்து ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் நம்ம அது வேலை செய்வாங்க, அது கீழே டெவலப்பர்ஸ் டிசைனர்ஸ்லாம் இருப்பாங்க. இந்த எல்லாத்தையும் நம்ம மைக்ரோ மேனேஜ் பண்ண முடியாது. நம்ம இப்போ போய் வந்து ஆர்கியூலாம் பண்ணுறதுக்கு முடியாது, நீங்கள் அதை கொடுத்தீங்க அதனால தான் டிலே ஆகிடுச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ அந்தமாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து கடைசியாக வந்து பிரச்சனையில் போய் முடியும். எனக்கு அந்தமாரி ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து எனக்கு தேவையில்லை அப்படின்றதுனால நான் எப்பவுமே ப்ரொபோசல் அனுப்புறப்ப அந்த பெனால்ட்டி கிளாஸஸ் எதுவுமே நான் ஆட் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் வந்து அவங்க பெனால்ட்டி கிளாஸஸ் வந்து நான் கேட்ட மாதிரி அவங்க கொடுத்துருந்தாங்க, அதனால் நான் அங்கே போனேன். மற்றபடி வந்து என்னோட ப்ரிஃபரன்ஸ் வந்து இட் வாஸ் யூ. அவங்க வந்து ஒரு 2 பேர் 3 பேர் 4 நாள் 3 நாள் வந்து ஒருத்தங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணி எனக்கு வந்து கடைசியாக ப்ரொபோசல் அனுப்பிச்சாங்க. நீ ஒரே நாள் வந்து எனக்கு அந்த ஒரு நாள் மீட்டிங்கில் 1 ஹவரில் வந்து என் ஸ்கோப் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு எல்லாத்தையும் நீ வரைஞ்சி காமிச்சிட்டேன். போர்டில் நான் எப்பவுமே அப்படி தான் வரைவேன். கம்ப்ளீட் ஃப்ளோ சார்ட், யூஐலேருந்து அந்த ஒயர் ஃப்ரேம்லேருந்து நாங்கள் டிசைன் டெக்னாலஜி எப்படி வந்து நாங்கள் டெக் ஸ்டாக் செலக்ட் பண்ணுவோம் அண்ட் எப்படி வந்து டெலிவரி பண்ணுவோம், QA எப்படி பண்ணுவோம் அண்ட் ஃபைனலாக UIT அக்செப்டன்ஸ்லாம் எப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒரு போர்டில் ஒயிட் போர்டில் எப்பவுமே வரைவேன். அந்த ஃபுல் இது ப்ரைஸ், காஸ்ட், எத்தனை பேர் வேலை செய்வாங்க, எவ்வளோ டியூரேஷன் எல்லாத்தையுமே. ஸோ எனக்கு ஆக்சுவலி வந்து அந்த மாதிரி யாருமே ஒரு ஆள் வந்து எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்ததில்ல. ஒரு BA ஒருத்தங்க இருப்பாங்க, சேல்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ஒருத்தங்க இருப்பாங்க, அதுக்கப்புறம் டெக்னிக்கலாக ப்ராஜெக்ட் மேனேஜர், ஆப்ரேஷன் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாரும் தான் கம்பைண்டாக இருப்பாங்க. ஸோ நீ வந்து இந்த எல்லா வேலையும் ஒரே ஆள் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு இந்த ஒரு விஷயம் தான் எனக்கு செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கையை விட்டு போகுது அப்படின்னா அது பின்னாடி போய் அது எதனால் போச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த தடவை அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி போகாது. அதுக்கப்புறம் எனக்கு யார் இன்னொன்று இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுக்கிறவங்க. அதாவது நிறைய பேர் வந்து பேசுவாங்க, ராகுல் எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு, இப்போ நான் ஒரு போஸ்ட் போட்டாலும் நிறைய பேர் சொல்லுவாங்க, ராகுல் இந்த ஐடியா சூப்பராக இருக்கு பாருங்க, இந்த ஐடியா சூப்பராக இருக்கு பாருங்க. நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து ஐடியா பிச் பண்ணுவாங்க. நான் சொல்ல, தம்பி நான் இன்வெஸ்டர் கிடையாது, எனக்கே வந்து இன்வெஸ்டர் வேணும், நானே இத்தனை ப்ராஜெக்ட்ஸ் வச்சுட்டு இருக்கிறேன். ஸோ அதனால் என் கம்பெனியில் வந்து இன்கம் வச்சு தான் என் கம்பெனிஸ் மற்ற கம்பெனிஸ்லாம் நான் பில் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால் வந்து என்கிட்ட நீ வந்து ஐடியா பிச் பண்ணாத. நான் வந்து ஐடியா வேலிடேட் வேணா பண்ணுறேன், பட் நான் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. என்னோட கனவு வந்து எனக்கு அதுதான் முக்கியம், என்னோட பேபிஸ் தான் முக்கியம், நான் அதில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். வேறு யாரோட ஐடியா வந்து என் ஐடியா வந்து எனக்கு அதை விட அழகாக தெரியாது. எனக்கு என் ஐடியா தான் ரொம்ப வருஷம் கனவு, எனக்கு அது வந்து நினைவாகணும் அப்படின்ட்டு. ரிஸ்க் எடுக்கிறவங்க கிடைக்கிறது வந்து நாட் தட் ஈஸி. அதாவது நம்மளை நம்பி ரிஸ்க் எடுக்கிறது அப்படின்றது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது ஏன் அவ்வளோ ரேர்னு சொல்கிறோன்னா, நீங்கள் எல்லாரும் உங்கள் வீட்டில் போய்ட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், ஒரு 5 லட்ச ரூபா கொடுக்கணும் அப்படின்னா முக்கால்வாசி பேர் வீட்டில் கொடுக்க மாட்டாங்க, இன்க்ளூடிங் என்னோட வீட்லையும் கொடுக்க மாட்டாங்க. இப்போ இல்லை, மேபி இப்போ கூட கொடுக்கலாம், பட் இப்போ கூட பயந்து தான் கொடுப்பாங்க, பட் இதுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த ரிஸ்க் எடுக்கிறவங்க அப்படின்றது வந்து என் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது என்னோட ஒவ்வொரு கம்பெனி பார்ட்னர்ஸும், வர்ச்சுவா இம்போர்ட்ஸில் இருக்கிற பாஸ்கர்ன்ற பார்ட்னராக இருக்கட்டும், இல்லை வந்து வர்ச்சுவா ஹப்பில் ராமா இருக்கட்டும், இல்லை வந்து ஓஜியில் வந்து நாகராஜ் நிஷாந்த் இருக்கட்டும், இல்லை டிராவல்ஸ் நிஷாந்தா இருக்கட்டும், ஜெபாவா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து ஷர்வின், இவங்க எல்லாருமே வந்து இந்த மற்ற கம்பெனிஸ்லையும் இருக்கிறாங்க. ஜஸ்ட் சும்மா ஒரு பேருக்கு நான் சொல்கிறேன். இவங்க எல்லாருமே வந்து என்ன நம்பி என் கூட ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தோளுக்கு தோல் நிற்கிறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. எனக்கு அது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி நீங்கள் வந்து நல்லா இருக்கிறப்ப உங்க கூட வந்து பங்கெடுத்துக்கிறதுக்கு வாங்க அப்படின்னா இப்போ எலான் மஸ்க் கூப்பிட்டா ஊரே போய் நிற்கும். ஓகேவா, என் கம்பெனியில் யார் பார்ட்னராக வரீங்க அப்படின்னு கேட்டால் ஊரே போய் நிற்கும். பட் எலான் மஸ்க் வந்து யாருமே இல்லாத ஒரு நெட்ஸ்கேப்பில் போயிட்டு ஒரு ஜாப் இன்டர்வியூ போய் உட்காந்துருந்தார். அப்போ போய் உட்காந்துருக்கிறப்ப யாராவது வாங்க, நான் வந்து டெஸ்லா ஆரம்பிக்க போகிறேன், நான் வந்து ஸ்பேஸ் எக்ஸ் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கூப்பிட்டா வந்திருப்பாங்களா அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ அந்த டைமில் என் கூட யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களாம் என் கம்பெனி பார்ட்னர்ஸ். அவங்க எல்லாரும் வந்து என் கூட சேர்ந்து இந்த ரிஸ்க் எடுக்கிறது, பணமாக இருக்கட்டும், டைமாக இருக்கட்டும், உழைப்பாக இருக்கட்டும், இதெல்லாம் போட்டு எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அது மட்டும் இல்லாமல் அதை செய்கிறாங்கல்ல, அது வந்து இட்ஸ் நாட் தட் ஈஸி கைஸ். பட் அகேன் அதுக்கு வந்து நம்மளும் ஏதாவது லைஃப்பில் ப்ரூவ் பண்ணியிருக்கணும். ஸோ நம்ம சும்மா ப்ரூவ் பண்ணாமல் நம்ம மற்றவங்கள்ட்ட கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மற்றவங்களை குறை சொல்ல முடியாது. பட் நம்ம கொஞ்சம் ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கூட ரிஸ்க் எடுத்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வளர முடியும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் none of us is smarter than all of us. அதாவது நான் ஒருத்தனா வந்து எவ்வளோ தான்
உழைச்சாலும் சரி ஏதோ ஓரளவுக்கு போகலாம், காசு சம்பாதிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் பெருசாக ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும், யாருமே செய்யாத அளவுக்கு ஏதாவது பெருசாக பண்ணணும் அப்படின்றதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு கூட்டம் வேணும். நம்மளை நம்புகிற, நம்ம கூட சேர்ந்து தோளுக்கு தோழ நின்று உழைக்கிறதுக்கு, கஷ்ட நஷ்டத்தில் பங்கு போட்டுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு கூட்டம் வேணும். அந்தமாரி கூட்டம் கிடைக்கிறது இட்ஸ் நாட் தட் ஈஸி. அதனால் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த 3 விஷயம் இம்பார்ட்டன்ட் கைஸ். வாய்ப்பு கொடுக்குறவங்க, வாய்ப்பை கெடுக்கிறவங்க, அதுக்கப்புறம் நம்ம கூட சேர்ந்து சக மனுஷனாக நின்று ரிஸ்க் எடுக்கிறவங்க. ஸோ வாய்ப்பு கெடுக்கிறவங்களும் உங்க கூட என்றைக்குமே வச்சுக்காதீங்க. அந்தமாரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அது சீரியஸாக அதை ஆக்ஷன் எடுங்க. அது விளையாட்டாக சும்மா ஏதோ கேஷுவலாக விட்டுட்டு போகாதீங்க, ஏதோ சின்ன ப்ராஜெக்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகாதீங்க. அந்த கல்ச்சர், அந்த ஆட்டிடியூட் வந்து கம்பெனிக்குள்ளார இருக்கவே கூடாது. ஏன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டன்றது நம்மளுக்கு தெரியும். அதேமாதிரி இன்னைக்கு நடந்த ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். எனக்கு வந்து கால் பண்ணி எப்போவுமே இந்த மார்க்கெட்டிங் கால் இதெல்லாம் வரும். ஸோ இந்த கால்லாம் வரப்போ வந்து நான் எப்போவும் மற்றவங்க மாதிரி வந்து இல்லைப்பா எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்லாம் வைக்க மாட்டேன். இன்றைக்கி என்ன ஆச்சு, ஒருத்தவங்க கால் பண்ணி ஃபிலிப்பீன்ஸ்லேருந்து நாங்கள் கால் பண்ணுறோம், நாங்கள் கம்பெனி வச்சிருக்கிறோம், எங்கள்கிட்ட டெவலப்பர், டிசைனர் இதெல்லாம் இருக்கிறாங்க, நீங்களும் டெக் கம்பெனி தானே, எங்கள்கிட்ட ஹையர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னதுக்கு நான் சொன்னேன், நீ வந்து உங்களோட ஓனர் யார், அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க சிட்னியில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு. அண்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவங்க கிட்ட என் ஃபோன் நம்பர் கொடுங்க, கொடுத்துட்டு நான் வந்து வர்ச்சுவடெக்கோட CEO நான் அவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு சொன்னேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் கால் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னாங்க. இப்போ ஒரு மணி நேரத்துக்கு மட்டும் தான் எனக்கு கால் பண்ணாங்க. அவங்க கால் பண்ணப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா வந்து, நீங்கள் பாருங்கள் எப்படி இருந்தாலும் உங்கள் ஆளுங்க வந்து கால் பண்ணி கேட்குறவங்க வந்து ஜஸ்ட் ஒரு சேல்ஸ் மோட்டிவ்ல தான் கேட்குறாங்க. எனக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, எனக்கு டெவலப்பர் ஏதாவது இருக்கிறாங்களா, எனக்கு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சப்ளை பண்ணுறேன், இப்படி தான் சொல்கிறாங்க. இப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து க்ளோஷர் பண்ண முடியாது, உங்களுக்கு நான் டீல் க்ளோஸ் பண்ணி தரேன். அந்த கால் அவங்க பண்ணுறாங்கல்ல, அதில் நல்ல லீட் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுக்க சொல்லுங்கள், நான் நேரில் போய் பேசுகிறேன். நான் இங்கே ஆஸ்திரேலியன் கம்பெனி, நான் ஒரு டெக் கம்பெனி வச்சிருக்கிறேன், நான் ஒரு சொல்யூஷன் ஆர்கிடெக்ட், நான் CTO-வாக இருக்கிறேன். நான் நேரில் போய் க்ளோஸ் பண்ணுறேன், நான் நேரில் போய் அவங்களை டெக்னிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன், ப்ராஜெக்டோட ஸ்கோப் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு மேனேஜ்டு டெலிவரி சர்வீஸாக நம்ம கொடுக்கலாம். வெறுமனே சும்மா டெவலப்பர் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு இன்னொருத்தவங்க வந்து அதேமாரி டெவலப்பரை வந்து கம்மி விலைக்கு கொடுத்து உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் அதுக்கு மேலே ஒரு வேல்யூ ஆட் பண்ணுங்க, ஒரு மேனேஜ்டு டெலிவரி கொடுங்க. எந்த கம்பெனியாலையும் ஒரு CTO-வை ஆட் பண்ணவே முடியாது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில். என் கம்பெனியில் எனக்கு இத்தனை ப்ராஜெக்ட் இருக்கிறதுக்கு காரணம் நான் CTO-வை ஃப்ரீயாக ஆட் பண்ணுறேன், which is my time. ஸோ அந்த மாதிரி என்னோட டைம் நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன். அது முதல்ல 2 டெவலப்பரில் ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் 10 டெவலப்பர் 20 டெவலப்பர் வரும். அப்படி வரப்ப என்னோட சேலரி நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க உடனே வந்து என்னோட டீட்டெயில்ஸ் இதுதான், நான் வந்து உனக்கு இது அனுப்புகிறேன், எங்கள் ஆஃபீஸில் வா, நம்ம நேரில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கால் பண்ணது நம்ம கிட்ட இருந்து அவங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமோன்னு சொல்லிட்டு கால் பண்ண ஒரு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் கால். அதை என்னோட ஆப்பர்ச்சுனிட்டியை நான் எப்படி மாற்றினேன் சரியா. ஸோ அந்த மாதிரி தான். ஓகே, உங்களுக்கு catch up again another video guys, and thank you so much for all the love and support. Expert Academy போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Cheers.